Hello, sir. Good morning, sir. Good morning, sir. Start from the prayer. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சரி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். எல்லாம் வல்ல இறைவனின் திருவுருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உண்புடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்தின் உதவி தீபக் சந்த் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் கிருஷ்ணன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் பிரபு அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்த காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பனம் அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உயிர் நாடையாய் இருந்து கொண்டு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்கப்படுகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணன் அவர். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தாழ்த்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லாம் எல்லை வளமும் பெற்று இனிதே வாழ்த்திட இறையே அருள் புரிவாய். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசா கண்ணப்பனையா. கண்ணப்பனையா
ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இறை வேண்டுதல் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடுத்ததாக பிரணவ மந்திரம் சின்முத்திர வச்சுக்கோங்க. இது கால் முட்டியில் இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். ஓம்கார ஓசை. ஓ மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. ஓ மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. ஓ மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. ஓ கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையில் வந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு ஆழமான மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10
1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 5 6 7 8 10 10 1 2 3 5 6 7 8 10 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10 1 2 4 5 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காட்டு. அடுத்ததாக கண்களுக்கான பயிற்சி. இறுக மூடி திறக்கிறோம். இறுக மூடிட்டோம், திறக்கிறோம். 1 இறுக மூடிட்டோம், திறக்கிறோம். 2 இறுக மூடுறோம், மெதுவாக திறக்கிறோம். 3 மீண்டும் இறுக்கமாக மூடியும் மெதுவாக திறக்கிறோம். 4 மீண்டும் இறுக்கமாக முடிக்கிறோம். மெதுவாக திறந்துக்கிறோம். மெதுவாக கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மெதுவாக கண்களை திறந்து மேலும் கீழும் வலது இடது, மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ், வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க, இறுக்கம் இல்லாம மூடிக்கோங்க. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மெதுவாக கண்களை திறந்து சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ்,
வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ். அப்படி ஆப்போசிட் சுழற்சி முறை. இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ், இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க, இறுக்கம் இல்லாம மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மேல திறந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை ஆசன பயிற்சிகள். அனைவருக்கும் காலை வணக்கம். பயிற்சி முறைகளில் நின்ற நிலை, அமர்ந்த நிலை, கவிழ்ந்து படுத்த நிலை, மலர்ந்து படுத்த நிலை, இந்த 4 நிலைகள் உண்டு. இந்த 4 நிலைகளில் இப்பொழுது நாம் நின்ற நிலை ஆசனங்களை பார்க்க போகிறோம். நின்ற நிலை ஆசனத்தில் 10 திறன்கள். இடுப்பினுடைய உயரத்திற்கு வலது கால், பத்து நாடிகள் இருந்த பிறகு அடுத்த கால் மாற்றிக் கொள்கிறோம். ஏழு சுற்று செய்த பிறகு கைகளை கோர்த்த நிலையில் கண்களை மூடி உள்ளே செல்லக்கூடிய காற்றில் வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். நம்முடைய முயற்சியில் மூச்சு பயிற்சி செய்தோம். இப்பொழுது இயற்கையினுடைய செயல்பாட்டில் சுவாசம் நடக்கிறது. அதை நாம் ஒரு கவனிப்பாளராக இருந்து கவனிக்கிறோம்.
காற்று உள்ளே செல்வதையும் வெளிவருவதையும் ஒரு கவனிப்பாளராக, ஒரு சாட்சியாக, அது நிகழ்வதை நாம் ஒரு பார்வையாளராக கவனித்துக் கொண்டுள்ளோம். அதுவாக நிகழ்வதை நாம் ஒரு சாட்சி பாவனையோடு பார்த்து கொண்டே உள்ளோம். அப்படியே மூச்சுக்காற்று புருவமத்தி, தலை உச்சி பகுதி, அப்படியே நம்முடைய கவனத்தை படிப்படியாக கீழ் நோக்கி கொண்டு வந்து பாதம் வரைக்கும் கொண்டு வந்து மறுபடியும் மேல் நோக்கி கொண்டு வருகிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கேள்விகளாக வாழுங்கள். குழப்பமாக வாழ்ந்தீங்கன்னா நோய், இந்த டென்ஷனு, கோபம், பயம். கேள்விகளாக வாழ்ந்தா சந்தோஷங்க. அது என்ன கேள்விகளாக வாழ்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நாம் என்ன பண்ணுறோம், ஒரு முடிவு எடுத்துடுறோம். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அது இருக்கக்கூடாது. வெறும் கேள்வி மட்டும்தான் கேட்கணும். கேள்வி கேட்கும் பொழுது பிரபஞ்சம் நமக்கு வேணுங்கிறத கரெக்டாக கொடுக்குதுங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ஒரு முதலாளிகிட்ட. இவருக்கு ஒரு 50,000 கடன். அந்த கடன் கொடுத்தவர் வந்து சட்டை பிடிக்கிறாரு, காசு கொடுன்னு. இவரே முடிவு பண்ணிடுறாரு, சொந்தக்காரங்க தரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு தரமாட்டாங்க, நம்மக்கிட்டையும் காசு இல்லை, அடமானம் வைக்கிறதுக்கு நகை இல்லைன்னு இவரே எல்லாம் முடிவு பண்ணி இவரே முடிவு பண்ணிடுறாரு. முதலாளிகிட்ட போய் நம்ம வந்து அட்வான்ஸ் கேட்போம், அவர் கொடுத்தாருன்னா நம்ம கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு. அப்படி வரக்கூடாது. இப்போது முடிவுக்கு வந்துட்டால் என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கலாங்க. முடிவுக்கு வந்தாச்சு. நேராக அந்த முதலாளிகிட்ட போய் கேட்குறாரு, சார் எனக்கு ஒரு 50,000 வேணும் சார் அட்வான்ஸு, அப்போ தான் சார் என் பிரச்சனையை தீர்க்க முடியும், ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறேங்கிறாரு. அந்த முதலாளி, இல்லைப்பா ரொம்ப பணம் டைட்டாக இருக்குது, என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் இப்போ என்ன ஆகும்? அவ்வளோதாங்க, கன்ஃபியூஸ் ஆயிருங்க. உடம்பு வீக் ஆயிரும், நோய் வந்துடும், மனசு டென்ஷன் ஆயிரும், புத்தி தெளிவாக இருக்காது, கடுப்பாக இருக்கும். என்னாச்சு? நாம் முடிவுக்கு வந்தது தாங்க இப்போ தவறு. அப்போ என்ன தெரியுமா பண்ணணும்? நல்லா கேட்குறீங்க, கேள்வி மட்டும் கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் முதலாளி 50,000 கொடுத்தா என்னாகும்? கடனை கொண்டு அடைப்பீங்க. கடன் அடைச்சா என்னாகும்? நிம்மதியாக வாழ்வீங்களா? நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் கேள்வி மட்டும்தான் கேட்பேன். யாருக்கிட்ட? பிரபஞ்சத்துக்கிட்ட. என்ன கேட்பேன்? எது நடந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன், எது நடந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன். நல்லா கேட்பீங்க, வெறும் கேள்வி மட்டும்தான் கேட்குறேன், பதிலெல்லாம் நான் சொல்லலை. அப்போது எது நடந்தால் நிம்மதியாக இருப்பேன், எது நடந்தால் நிம்மதியாக இருப்பேன்னு கேட்க 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 இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், உங்கள் நிம்மதிக்கு ஏற்பாடு பண்ணும். ஒன்று முதலாளி கொடுப்பார், இல்லையா ரோட்டில் போயிட்டுருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்ப்பீங்க, மச்சான் டேய் நீயாடா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 20 வருஷம் இருக்குமா, ஸ்கூலில் ஒன்றா படிச்சதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கூலில் படிக்கும்போது 100 ரூபா இல்லாமல் நீங்கள் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவர் இப்போ பெரிய கம்பெனியில் பெரிய வேலை செய்கிறாரு, நிறைய சொத்து, நல்லா வசதியாக இருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு, டேய் நீ மட்டும் அன்றைக்கி எனக்கு 100 ரூபா கொடுக்கலன்னா நான் இவ்வளோ பெரிய ஆளாக ஆயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது, என்னடா முகம் வாட்டமாக இருக்குன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 50,000 பிரச்சனை, முதலாளிட்ட கேட்டேன் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே, போடா ஒரு 50,000 விஷயமான்ட்டு அவர் கொடுத்தாருன்னா வாங்கிக்க மாட்டிங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு, உங்களுடைய பழைய சொத்து, திடீர்னு கேஸு உங்கள் பக்கம் தீர்ப்பு கிடச்சி உங்களுக்கு அந்த பணம் வந்துட்டா நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்களா? நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? இல்லை அந்த கடன் கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு ஒரு ஆபத்து வந்து நீங்கள் உடனே போய் காப்பாற்றுறதுனால, தம்பி என் உயிரை காப்பாற்றினப்பா, அந்த கடனை திருப்பி தரதப்பா, நீயே வச்சுக்கணும், இன்னொரு 50,000 கொடுத்தா வாங்கிக்க மாட்டிங்களா? புரியலையா? இந்த உலகம் மேஜிக்கல் உலகம். நாம் என்ன பண்ணணும், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல், இந்த புத்தியை பயன்படுத்தாமல்
அந்த பிரபஞ்சத்தை மட்டும் நம்பி சும்மா இருந்து கேள்வி மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானது நடக்கும். இதுதான் ஃபார்முலா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவோங்க, எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில் ஏன் தெரியுமா யாருமே உருப்பட மாட்டேங்கிறோம், நம்ம எல்லாமே முடிவு பண்ணிடுறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். ஞானிகள் முடிவு பண்ண மாட்டாங்க, என்ன வேணுமோ கேள்வி கேட்டு பேசாமல் இருப்பாங்க, தேடி வரும். இதான் ஃபார்முலா. உதாரணத்துக்கு கல்யாணம், நம்மளாம் ஏன் தெரியுமா ஒழுங்காக கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு கணவனையோ மனைவியோ சேர்ந்து ஒன்றா வாழ முடியல, அதுக்கு ரூல்ஸ் தாங்க காரணம். அதாவது இவங்களே முடிவு பண்ணிட வேண்டியது. இவங்க வீட்டில் படித்த ஒரு பெண் இருப்பாங்க, அவங்க ஒழுங்காக குடும்பம் நடத்தியிருக்க மாட்டாங்க, உடனே படித்த பொம்பளைகளை அப்படி தான் ஒரு முடிவுக்கு வந்துடுறது. இன்னொரு வீட்டில் படிக்காத கிராமத்து பொண்ணு நல்லா இருந்திருக்காது, உடனே அதை முடிவு பண்ணிடுது, கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. ஹலோ, உங்களுக்கு என்ன, நல்ல ஒரு பொண்ணு உங்கள் கூட வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு பையன் இருந்தால் போதுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. பல பேர் அப்படி தான் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, என் முருசை இப்படி தான் இருக்கணும், என் பொண்டாட்டி இப்படி தான் இருக்கணும், ஏகப்பட்ட ரூல்ஸோட பொண்ணை தருவீங்க, மாப்பிள்ளை தருவீங்க. இந்த ஜென்மத்தில் கிடைக்காதுங்க. ரூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாருங்கள், கேள்வி கேட்கணும். யார் எனக்கு மாப்பிள்ளையாக வந்தால், யார் எனக்கு கணவனாக வந்தால் நான் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்வேன், இந்த கேள்வி கேட்கணும். யார் எனக்கு மனைவியாக வந்தால் நான் நிம்மதியாக வாழ்வேன், லவ்வபுளாக வாழ்வேன்னு திரும்ப திரும்ப இந்த கேள்விகளை இந்த பிரபஞ்சத்தில் போட்டே இருந்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு பெண், அதுக்குண்டான ஒரு ஆண் உங்களுக்கு துணையாக வருவார். இதே மாதிரி தாங்க பிஸ்னஸ்ஸு, டூரு எல்லாமேங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கேள்வி மட்டும் கேளுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த குழப்பம்னு இருக்கு இல்லையா, அந்த குழப்பம் இருந்தாவே உடம்புக்கு நோய்ங்க. இவருங்க, உங்கள் மனதில் குழப்பம் இருக்குங்கிறத ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளட் டெஸ்ட்லாம் பார்க்க முடியாது, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வியாதியுமே இல்லை, ஏங்க தலைவலிக்குதுன்னு கேட்டால் டென்ஷனாக இருக்குது, தலைவலிக்குது, குழப்பமாக இருக்குது, தலைவலிக்குது, ஏன்னா நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், எப்போ அதெல்லாம் ஏதாவது முடிவு பண்ணிட்டே இருக்கிறது. இவருங்க, அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் கேள்வி மட்டும் கேளுங்க. எது நடந்தால் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் கேளுங்க, எல்லா வியாதி குணமாயிரும். எது நடந்தால் என் மனம் நிம்மதியாக இருக்கும், எல்லா மன குழப்பம் குணமாயிரும். எது நடந்தால் என் புத்தி தெளிவாக இருக்கும், எல்லா பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்கும். எது நடந்தால் எனக்கு வருமானம் வரும், எது நடந்தால் எனக்கான துணை என்னை பார்ப்பாரு, அவர் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். எது நடந்தால் எனக்கு சிங்கப்பூர் டூருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எது நடந்தால் நான் எம்எல்ஏ ஆவேன். எது நடந்தால்னு கேள்வி மட்டும் கேளுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு கேள்வி கேட்டால் கொடுத்துருங்க. அதனால் இனிமேல் பாருங்க, எதுவுமே முதல்ல முடிவெடுக்காதீங்க. இந்த முதல்ல முடிவெடுத்த யாருமே எந்த காரியம் வாழ்க்கையில் சாதிச்சது இல்லைங்க. அதனால் இனிமேல் பிஸ்னஸ் வேணுமா, வீடு வேணுமா, உங்கள் கார் வேணுமா, கடன் வேணுமா, மனைவி வேணுமா, கடன் அடையணுமா, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் செய்ய வேண்டியது, எது நடந்தால் நான் ஆரோக்கியமாக இருப்பேன், எது நடந்தால் என் மனம் நிம்மதியாக இருக்கும், எது நடந்தால் என் புத்தி தெளிவாக இருக்கும், எது நடந்தால் என் குடும்பத்தில் அமைதி நிலவும், எது நடந்தால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எது நடந்தால் எனக்கு சுகப்பிரசவம் ஆகும், எது நடந்தால் நான் சிங்கப்பூர் டூர் செல்வேன், எது நடந்தால் நான் அமெரிக்காவை சிட்டிசன் ஆவேன், எது நடந்தால் நான் படத்தில் ஹீரோவாக நடிப்பேன்னு உங்களுக்கு என்ன வேணுமோ கேள்வி மட்டும்தான் கேட்கணும். கேள்விகளாக வாழுங்கள்னு இதுக்கு பேருங்க. ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், அந்த கேள்வியை வாங்கிட்டு உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க. நான் வேற மாதிரி சொல்லட்டா, எங்கே செல்ல வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிக்க வேண்டும், எப்படி என்பதை இறைவனோ பிரபஞ்சமோ பார்த்துக்கொள்ளும். அதாவது நீங்க எங்க போகணுங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். எப்படி போகணுங்கிறதை யோசிக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நாம் போக முடிவதில்லை. ஞானிகள் எப்பொழுதுமே எங்கு போக வேண்டும் என்று மட்டும்தான் யோசிப்பார்கள், எப்படி என்று யோசிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பிரபஞ்சமும் இறைவனும் நேரடியாக உதவி செய்யும். எனவே இந்த வினாடி முதல் எப்படி போக வேண்டும் என்ற அந்த கன்ஃபியூஷன்லாம் விட்டுட்டு எங்கே போக வேண்டும் என்பதை கேள்வி மட்டும் கேளுங்கள். திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கிறார்கள். எனவே கேள்விகளாக வாழுங்கள் என்ற இந்த யுக்தியை பயன்படுத்தி நமது வாழ்க்கையில் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம் பெற்று நாம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நல்லதொரு காலை வேளையிலே சிந்தனைகளை அளித்த ஏலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சாந்தியாசனம் அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. படுத்த நிலையில் உடல் தளர்வாக வைத்து உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி வைத்து கண்களை மூடி
கவனம் கால்களில். கால்கள் தளர்வாக இலக்கமாக வைத்து ஆழ்ந்த மூச்சு சீராக உள்ளே சென்று சீராக வெளியேறட்டும். கால் விரல்கள், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டிப்பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, இவ்விடங்களுக்கு வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. ஆழ்ந்து மூச்சு இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். இடுப்பு பகுதியிலிருந்து வயிற்று பகுதிக்கு, வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல், கருவாய், எருவாய் அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்விடங்களுக்கு ஆழ்ந்து காற்று உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. கவனம் இரு தோள்பட்டை பகுதியில். இவ்விடங்களில் காற்றோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. ஆழ்ந்து சுவாசித்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். கழுத்து பகுதியில், தலைப்பகுதியில், தலை உச்சி பகுதியில், முதுகு தண்டுவடத்தில், முதுகு தண்டுவடம் மேலிருந்து மூலாதாரம் வரைக்கும் கீழே இடுப்பு வரைக்கும் கவனத்தை செலுத்துகிறோம். இடுப்பில் இருந்து படிப்படியாக மேலே உயர்த்தி உச்சி துளை கொண்டு வருகிறோம். ஆழ்ந்து காற்று உள்ளிழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். அவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. நம்முடைய கவனத்தை தலையின் வலப்பக்கம், இடப்பக்கம், முன்பக்கம், பின்பக்கம், உச்சி துளை இவ்விடத்தில் கவனத்தை வைக்கிறோம். கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், இரு கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, இரு கால் தொடைகள், கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், முழங்கால், பாதம், கால் விரல்களில் ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். சீரான மூச்சு. நாம் இவ்வேளையில் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள், நல்ல சிந்தனையான சொல்கள் உள்வாங்கியதின் விளைவாக நாம் பரிபூர்ண ஓய்வு நிலையில் உள்ளோம். நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒவ்வாத விஷயங்கள், தேவையில்லாத அனைத்தும் சுவாசத்தின் வழியாக, காற்றின் வழியாக வெளியேறுகிறது. காற்றின் வழியாக மூளையில் பதிந்தது, அதன் வழியாகவே வெளியேற்றி வருகிறோம். ஒரு சொல்லோ செயலோ காற்றின் வழியாகவே பதிகிறது, காற்றின் வழியாகவே வெளியேற்றுகிறோம். பேரண்ட ஆற்றல் முழுவதும் உச்சித்துளை வழியாக உள்ளே சென்று நமக்கு சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச சக்தி முழுவதும் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நமக்கு பற்றி படர்ந்து சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த மூச்சு. மெல்ல இரு கைகளை மேலே உயர்த்தி வலது இடதாக புரண்டு மேலே அமர்ந்து கொள்கிறோம். இடப்புறமாக புரண்டு அப்படியே அமர்ந்து அப்படியே வணக்க முத்திரை வைத்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் இப்பயிற்சி முறைகளை பின்பற்றி நாளும் உயர்வோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக.
நன்றி நன்றி ஐயா. நன்றாக வருகிறீர்கள். நன்றி நன்றி ஐயா. சிறப்பானது ஒரு நிகழ்வை செய்து காட்டிய ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் முன்பு கூறியது போல் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வை பற்றி பேசியிருந்தோம். குரூப்பிலையும் போட்டிருந்தேன். தொடர்ந்து திரும்பியும் வலியுறுத்துறது என்னன்னா, உங்களோட கருத்துக்களை பகிருங்கள். 2 பேரும் அதுல சொல்லியிருக்காங்க, டைம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு குரூப் டைம் வந்து நம்ம நிர்ணயிச்சு வச்சிருக்கிறோம். 7 to 8ங்கிறத நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு வந்து வச்சிருக்கிறோம். அதனால வந்து அவங்க மலேசியாவில் இருக்கிறதுனால அவங்களோட அந்த டைமிங் வந்து 1 மணி நேரம் முன்னாடி வைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்தை நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறாங்க. இதுல வந்து எல்லாரும் வந்து நீங்க பயணிக்கிறீங்க, அந்த குரூப்ல எல்லாருமே பயணிக்கிறீங்க, எல்லாருமே உங்களோட கருத்தை வந்து பகிர்ந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே பயனடையணுங்கிற நோக்கத்துலதான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பயிற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். அதையும் இல்லாம நம்ம ஈவினிங்ல வச்சது வந்து அதிக நபர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வைத்துள்ளோம். இந்த குழுவிலே உள்ளவர்களுக்கே வேலை பளு அதிகமாக இருப்பது என்று சில பேர் கூறி வருகிறார்கள். எனவே அனைவரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை அனைவரிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப இந்த குரூப்ல சேரலன்னா அவங்களும் நம்பர் அனுப்புங்க. அவங்களையும் நம்ம அந்த ஒரு காலை சக்கரம் அப்படிங்கிற ஒரு குரூப்ல நம்ம பண்ணி பயணித்துட்டு இருக்கோம். குரூப்ல சேராதவங்களும் உங்களோட நம்பரை அனுப்புனீங்கன்னா நம்ம அதுல ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த தொடர்ந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்கிறவங்களுக்காக உள்ள அந்த குரூப் அது. அதனாலதான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் வந்து அந்த இது பண்ணுங்க. அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு வந்து தங்களால் தனித்திறமை வாய்ந்தவர்களை பற்றி கேட்டிருந்தோம். ஏன்னா 2 நாள் இருக்கு. அதனால வந்து இருக்கு இல்ல அப்படிங்கறது ஒரு மெசேஜ் கொடுத்தாலும் யாருக்கிட்ட இருக்கு இல்லை, ஏன்னா இருக்கிறது நம்ம ஒரு 50-60 பேர். ஒவ்வொருத்தரும் அந்த பதிவை விட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம அதுல வலியுறுத்துறோம். ஏன்னா நமக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் அது. நீங்க எந்தவித தயக்கமும் வேண்டாம். உடனே உங்களுக்கு அதாவது இருந்தால் உண்டுன்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு கூட சொல்லலாம். அதை நாங்க வந்து பேஸ் பண்ணி எடுத்துப்போம். அதுக்காக தான் சொல்றேன். அனைவரும் இந்த 2 கருத்தையும் வலியுறுத்தி இன்றைக்குள் இல்லை நாளைக்குள் உங்களது தெளிவான கருத்துக்களை இந்த பதிவில் பதிவிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை அனைவரையும் மீண்டும் வரும்படி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி சங்கத்திற்கும் இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் திட்ட தலைவர் அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பயணித்த சிறப்பான நிகழ்வாக பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். காய்ச்சி பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீட்டிங் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.